பார்க்கவே டெம்ப்ட் ஆகுதுல்ல. அதே போல தாங்க சாப்பிடவும் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். அது மொறு மொறுன்னு இந்த மாரி காலிஃப்ளவர் 65 செஞ்சு கொடுத்து பாருங்களேன். அப்பப்பா கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கொஞ்சமா பாத்திரத்துல தண்ணி ஆட் பண்ணிட்டு கொதிக்க விடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடியும், கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மீடியம் பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்ன பீஸாக போடாதீங்க. மீடியம் பீசஸாக போட்டு கொதிக்கிற தண்ணியில் 2 நிமிஷம் விட்டுட்டு எடுத்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. பவுலில் சேர்த்ததுக்கப்புறம் நான் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் மைதா சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க தனியாக. ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதுங்க. அதுக்கு மேலாம் தேவையில்லை. 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும். அதுக்குள்ளேயும் போட்டுறாதீங்க. காஞ்சதுக்கப்புறம் ஒன்று சேர்த்து பாருங்கள். காஞ்சிச்சுன்னா மீதியெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனே திருப்பி விட்டுறாதீங்க. கொஞ்சம் நேரம் எடுக்கட்டும். அதுக்கப்புறம் திருப்பினீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாதுங்க. ஸ்லோவாக திருப்பி விடுங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். அவ்வளோதான், ஃப்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. சாப்பிட ரொம்ப மொறு மொறுன்னு இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கொஞ்சமாக நான் கருவேப்பிலையை எண்ணெயில் பொரிய விட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியனோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமான